வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வலையீடு. இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வினாத்தாளை பார்த்தோம். அதாவது அடைவு தேர்வு வினாத்தாளை பார்த்தோம். அதனுடைய PDF லிங்கை இதில் நான் இந்த காணொலியில் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வினாத்தாளுடைய விடைக்குறிப்பு பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் வழக்கமாக சொல்றது தான், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம அதை ஒன்று பண்ணிடுங்க. இந்த புதுசா பாக்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நிறைய பேர் பாக்குறீங்க ஆனால் வீடியோ பிடிக்கல இல்லைன்னு தெரியல, லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா நான் மோர் தென் நிறைய கண்டென்ட் எடுத்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாக்குறவங்க ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ இந்த விடை குறிப்பு பார்த்துடலாம். இந்த வினாத்தாளை எப்படி நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிறதையும் நான் அப்புறமேட்டு உங்களுக்கு சொல்றேன். வாங்க அதோட விடை குறிப்பு பார்த்துடலாம். மாதிரி அடைவு தேர்வு 2 ஜனவரி 2025 மொழிப்பாடம் தமிழ். பின் எடுத்துக்கிறேன் பாருங்க. உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என கூறும் நூல் விவேக சிந்தாமணி. இது ஆன்லைன்ல கிளாஸ்ல போடலான்னு பார்த்தா நான் நேற்று டைம் கிடைக்கல. இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு இருக்கும். அந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நாளைக்கு சேலம் மாவட்டத்தில் இரண்டாம் திருப்புதல் தேர்வு தமிழ் நடக்க போகுது. அதற்கு என்னென்ன கேள்விகள் முக்கியமாக படிச்சுக்கணுங்கிறத நாம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி 80-90 மார்க் வாங்குறது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதில் அடுத்து பாருங்க, இது புக் பேக் மெத்த வணிகங்கள் தமிழ் வணிக கப்பலும் 50 காப்பியங்களும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடர் அடிவகுத்த பகுதி சருகும் சண்டும் புக் பேக்கு. திறன்பேசியின் தொடுதிரை உடைந்தது. தொடுதிரைக்கான தொகையின் வகை வினைத்தொகை. தொடுதிரை, தொடுகின்ற திரை, தொடும் திரை அப்படின்னு 3 காலத்துக்கு வரதுனால இதை வினைத்தொகை சொல்றோம். அடுத்து பாருங்க, தாளாண்மை என்னும் தகைமைக்கு தங்கிற்று வேளாண்மை என்னும் திருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா இது பொதுப்பேரவை கேட்கப்பட்டதுன்னா அடி எதுகை சொற்கள். எதுகை சொற்கள்னால 2வது எழுத்து உண்டி வரணும். நீங்க ஆப்ஷன்ல பாருங்க, எந்த ஆப்ஷன்ல 2வது எழுத்து ஒரே மாதிரி பாருங்க. இதுதான் கரெக்ட். இந்த மாதிரி பார்க்கணும். மீதி 3 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 2வது ஆப்ஷன் வேற மாதிரி இருக்கு. அடுத்து பாருங்க, காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அடுத்து, மைக்கடல் முத்துக்கு இடாய் மிக்க நெல்முத்து என பழைய சொற்கினை பற்றி கூறும் முக்கூடல் பள்ளி. இது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல் 3ல மொழித்திறன் பயிற்சியில பழைய சோறும் அப்படிங்கிற பத்தியில கடைசி லைனா இருக்கும். அதுல இருந்து எடுத்து கொடுத்துக்கிறோம். ஸோ நம்ம எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்காக தேடி கொடுக்குறோம். அதனால லைக்ங்கிறத பண்ணிட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. இன்னும் மோர் தென் வீடியோஸ் காத்துட்டு இருக்குது. அடுத்து பாருங்க, மெய்கீர்த்தி என்பது புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சங்களால் கல்வி குறிக்கப்படுவதை. சிவப்பு சட்டை பேசினார். இது பாத்தீங்கன்னா நம்ம புத்தகங்களுக்கு மாதிரியே தான். சிவப்பு சட்டைங்கிறது பாத்தீங்கன்னா அன்மொழி தொகை. அடுத்து எய்துவர் எய்தாப்பலி தேமா மலர். அடுத்து பாருங்க, இது கிரியேட்டிவ் மொழித்திறன் பேச்சு. ஏர்லி மார்னிங் வேறாலாம் அதிகாலை போடுவீங்க, அதிகாலை போடாதீங்க, வைகரை போடணும். வைகரை. வாக்கிங் பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி. டீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேநீர். நியூஸ் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாள். ஸோ இதுதான் கரெக்ட். வைகரை, நடைப்பயிற்சி, தேநீர், செய்தித்தாள், இது கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணகி உண்டால்னு வரணும். அப்போ இது என்னது? பால் வடுவமைதி. அடுத்து ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது. இது இரற்ற மொழிதல் அல்லது இந்த இடத்துல ஸ்லேடைன்றதா ஸ்லேடைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இரற்ற மொழிதல் இரற்ற மொழிதல் கரெக்டான ஆன்சர். ஸ்லேடைனாலும் இரற்ற மொழிதனாலும் ஒண்ணுதான். ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். இந்த சிதறிங்கிற வார்த்தை மெயின். சிதறினாலே என்னது? கூட்டுறது. சிதறிக்கிறது எல்லாமே நம்ம கூட்டுறோம். விளக்கு மாதிரி எடுத்து கூட்டுற மாதிரி குப்பையா சிதறி கிடைக்கல, அந்த குப்பையெல்லாம் கூட்டுற மாதிரி. அப்போ அந்த சிதறிங்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கூட்டுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொண்டு கூட்டு பொருள்கோள். அடுத்து தா என்னும் வினை அடியின் பெயரெச்சம். தந்த அரசர். இது பாத்தீங்கன்னா வினையச்சம். தந்து சென்றான் அப்படிங்கிறது வினையச்சம். தந்தானங்கிறது வினைமுற்று. அரசே தருக அப்படிங்கிறது விழித்தொடர்.
அடுத்தது அன்பால் கட்டினால் அறிஞருக்கு பொன்னாடை ஆகிய சொற்றொடர்கள் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உறுப்பு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பால் ஆடுங்கிற உறுப்பு இருக்குது, அறிஞருக்கு வந்து பூங்குற உறுப்பு இருக்குது. இதுதான் பொருளை வேறுபடுத்துவது. கொடுக்கப்பட்டுள்ள பழமொழிகளில் உணவு தொடர்பான பழமொழியை தேர்ந்தெடுக்கவும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. அடுத்து பொருத்தமான வண்ணச்சொல்லை கொண்டு டேஸ் மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம். வெள்ளந்தி. கருணையன் என்பவர் அருளப்பன். இது பார்த்தீங்கன்னா வீரமாமணி வந்து குடிச்சிருக்கீங்க, ஒரு சிலர்லாம் குடிப்பீங்க, எங்க ஸ்கூல்லேயே குடிச்சாங்க, அது தவறு. நாடும் மொழியும் நமது கண்கள் என பாடியவர் பாரதியார். குடிமக்கள் காப்பியம் என சிறப்பிக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். கத்தும் குயிலோசை சற்றே என் தன் காதலில் வந்து பட வேண்டும் என பாடலடியில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி, மரபு வலுவமைதி. ஏன்னா குயில் வந்து கத்தா, குயில் இங்க என்ன சொல்லிக்காரு அப்படின்னா கத்தும் அப்படிங்கிறது மரபு மாத்திருக்காரு, இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதனால இது மரபு வலுவமைதி. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் மாஸ்டர் ஏ நேசமணி. பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. வினையடி. ஃபர்ஸ்ட் வினைமுற்று வந்தான் 1க்கு 4. தொழிற்பெயர் எய்தல். முதல்நிலை தொழிற்பெயர் கட்டு. வினையடி கெடு. அப்ப 1க்கு 4 கேட்டு பார்ப்போம். 1க்கு 4, 2க்கு 3, 3க்கு 2, 4க்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். இருவர் உரையாடுவது போன்ற ஓசை தருவது செப்பலோசை. அடுத்து பாடி மகிழ்ந்தனர். பாடி இந்த இடத்துல நீங்க பிரிச்சீங்கன்னா டீயை பிரிச்சீங்கன்னா ஈங்கிற ஓசை வரும். இந்த ஈங்கிற ஓசை வர்றதுனால இது வந்து வினையச்சம். பாடிங்கிறது முடியல, வினையச்சம். நான் வந்து நீங்க சிம்பிளா படிக்கணுங்கிறதுக்காக சொல்றது. அடுத்து ஓரிடத்தில் என்ற சொல் செயலின் அனைத்து இடங்களிலும் சென்று பொருந்தி பொருளை தருவது விளக்குவது டேசனி தீவகணி. தந்தை இழந்த மகன் தன் மகளை தந்தையை இழந்த தன் மகளை தாய் மிகவும் பாதுகாப்பாக வளர்த்திருந்தால் தொடர்கான பொருத்தமான உண்மை கொண்டிருக்க. கண்ணினை காக்கும் இமை போல. அதுதான் பாதுகாப்பா வளர்த்து சொன்னாங்க. ஆண் குழந்தையை வாடி செல்லம் என்று கொஞ்சுவது, அதாவது பால் வலுவமதி. பெண் குழந்தை தான் வாடின்னு சொல்லுவோம், இந்த ஆண் குழந்தை சொல்லிக்கிறாங்க, அதனால அன்பின் முடிவு காரணமாக சொல்லிக்கிறாங்க. அடுத்து சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள மருவப்பாக்கம் அமைந்துள்ள நகரம் புகார். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என குறிப்பிடுவர் பொங்கல். மொழிபெயர்ப்புல இன்று வரை நினைக்கிறேன். கீதாஞ்சலி என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கீதாஞ்சலி எழுதியவரும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் ஒருவரே, அவர் தான் ரவீந்திரநாத் தாகூர். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளா நிலை அப்படின்னு சொல்றோம். சொல்லரும் சூழ்பசும், இது வந்து 9வதுல ஒரு பாட்டு இருக்குது, சொல்லரும் சூழ்பசும் இந்த பாட்டு. இந்த பாட்டுல ஒரு பொருள்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் பொருள்கோள் ஒரே மாதிரி போகும். அடுத்து பாருங்க, சரியான கருத்தை கிடையாது. தான் மட்டும் என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. தப்பு எடுத்தோடனே தப்பு. அடுத்து விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பங்கு ஒன்றாக இருக்கு. கரெக்ட். நடுஇரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு. அப்ப 2, 3 சரி. கெழியி சொல்லில் உள்ள அளபடை, சொல்லிசை அளபடை. அந்த ஈங்கிற எழுத்தை பார்த்தீங்கன்னா நீங்க போட்டுக்கலாம், ஆனா கரெக்டா எல்லா இடத்துலையும் எக்ஸாக்ட் ஆகுமா அப்படிங்கிறது உங்க தமிழாசிரியர் கேட்டுக்கோங்க. அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அறுதியிட்டு கொள்கிறார். பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கரெக்ட். அடுத்தது குண்டலமும் குலைக்காதும் இலக்கண குறிப்பு என்னும்மை. இந்த வெளிப்பட்டு வர்றதுனால என்னும்மை, மறைஞ்சு வச்சுன்னா உண்மை தொகை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ். தராசின் 2 தட்டுகளிலும் 3 கோல்டு பிஸ்டுகளை ஈக்குவலாக வையுங்களை. தங்க கட்டிகளை ஈடாக. அடுத்தது தமிழினத்தை ஒன்றுபடுத்த இலக்கியம் மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். நிலவையும் வானத்தையும் மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க, குழாவும் அமுத குழவை குடித்தொரு கோடவரி படைத்தோம் பாரதியார். பாடலில் இடம்பெற்றுள்ள அடி எதுகை. அதே மாதிரிதான் எதுகை அப்படின்னா 2வது சொல் பார்க்கணும். பாருங்க, நிலா குழா இதுதான் கரெக்டா இருக்கு, மீதி 3வது தப்பா இருக்கு. ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா என 100 வினாவுகள் குழல் வினா. அடுத்து கொளுத்தும் வெயில் செட்டென தனிந்தது, வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது. காற்றுங்கிறது அந்த காற்றை வச்சு எழுதிங்க, காற்றின் பாடல். நமக்கு வந்து டக்குன்னு இதான் ஞாபகம். அடுத்தது சாகும்போது தமிழ் பிடித்து சாக வேண்டும், இந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். கா சச்சிதானந்தன்.
மொழி ஞாயிறு அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். செங்காந்தல் என்ற சொல்லில் அமைந்துள்ள தொகையை எடுத்துக்க பண்பு தொகை. பரிபாடல் அடியில் விசும்பும் செய்யும் வானத்தையும் பேரொழியும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் அண்ட் பிடிஏ கொஸ்டின்ஸ் கலந்து புக் பேக் கலந்து தான் எடுத்துக்கிறோம். அதனால இது ஒரு ஒண்டர்ஃபுல் கொஸ்டின்ஸ்னு சொல்லலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, மிக்க நன்றி. அடுத்தது காலம் கடந்த பெயரெச்சம் அப்படிங்கிறது வினைத்தொகை. தொழில் செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர். எழுகதிர் முத்துப்பல் சொற்களில் அமைந்துள்ள தொகைகள் முறையே எழுகதிர் வினைத்தொகை, முத்துப்பல் ஓமை தொகை. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலும் அமைந்த பாவினம் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் மன்னார். அடுத்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி. ஆளுங்கிறது ஆலமரம், வேலுங்கிறது வேலமரம். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று கருணையின் எலிசபெத்துக்காக கூறினார். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை வழியில் குறிப்பிடப்படுவது எது? கல்வி. பாரதியார் காற்றை மயிலுறுத்து அழைப்பதை குறிக்கும் சொற்றொடர் மனதை மயங்க செய்யும் மனத்தோடு நீ வா. இலையுதிர்காலம் டேஸ் சருகாயின, மழைக்காலம் டேஸ் தலைத்தன, சருகுகளோ செழுமையாயின உரங்களாயின. இப்புது கவிதைக்கு பொருத்தமான எதிரியமான சொற்கள் இலைகள் எல்லாம் மரங்கள் எல்லாம். சொற்களை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. இருக்கும் போது உருவம் இல்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை, காற்று. சங்க இலக்கியங்களில் ஐந்திணைகளுக்குமான இறுதி ஒழுக்கங்களை இருதிணைகளும் பெற எடுத்து ஏம்புகின்றன. தொகை சொற்களின் பொருத்தமான விரியை கண்டறிக. ஐந்திணை அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இருதிணை பார்த்தீங்கன்னா உயர்திணை, அக்ரிணை. ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க, பழமொழியை பொறுத்துக. ஆறில்லா ஊருக்கு அழகு பால் 1, உப்பில்லா பண்டம் குப்பையிலே 2, நொறுங்க தின்றால் 100 வயது 3, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் 4. கீழே இருந்து வருது ரிவர்ஸ்ல 1 2 3 4. ஆவுக்கு 4, ஆவுக்கு 3, ஈக்கு 2, ஈக்கு 1. கரெக்டான ஆன்சர். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். உனதருளே பார்ப்பன் நடியேனே யார் யாரிடம் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். மரபு தொடர்பான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆறப்போடுதல். இந்த ஆறப்போடுதல் வார்த்தைக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா தாமதப்படுத்துதல். அதாவது கோபமா இருக்கும்போது தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம், இல்லை அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லுவோம். அதுதான் இந்த ஆற்றில் போடுதல், ஆற வைத்தல், ஆற்றில் இறங்குதல்லாம் எந்த பொருளும் வராது. இது எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஆப்ஷன். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் இலா. வெகுவார்க்கு இல்லை உரணசை சொற்களில் உள்ள அளபடைகள். வெகுவார்க்கு 2 ஆயுதத்தில் இருக்குது, அதனால உற்றளபடை ஈன்னு சொன்னேன், சொல்லி சேலபடை. ஸோ இன்னி சேலபடை, சொல்லி சேலபடை. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருளின் ஈர்ப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவார் அதியன் பெருஞ்சாத்தன். வீட்டை துளைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பது இடையறாத அறப்பணி செய்தலை. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் உணர்ந்து இங்கு சேர்ப்பீர். பாரதியாரின் கூற்று உணர்த்தும் கருத்து பலத்துறை நூல்கள் தமிழில் உருவாக்கப்பட வேண்டும். பாடியுமில் பனிகடல் பருகி என முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி கடல் நீர் ஆவியாகி வேகமாதல். காலின் 7 அடி பின் சென்று என புறநராற்றப்படை உணர்த்தும் செய்தி. இங்கே பாருங்க, காலின் 7 அடி அதுலேயே நமக்கு இருக்குது, காலோடைய 7 அடி அந்த வார்த்தை மட்டும் இங்கே இருக்குதான்னு பாருங்க. இப்ப 7 அடி இருக்குது. விருந்தினரை 7 அடி வரை நடந்து சென்று வழி அனுப்பினர். ஓகேவா? அடுத்து பாருங்க, மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என சின்னமனூர் செப்பிட்டு குறிப்பிடும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. மருந்தே ஆயினும் விருந்தோடுவும் என்னும் அடிகள் இடம்பெற்ற நூல் கொன்றை வந்தன். இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஸோ எப்படியான கேட்பாங்க, நூலை கேட்கலாம், இல்லை ஆசிரியர் கேட்கலாம். பொருந்தும் விடைவரிசையை தேர்ந்தெடுக்க. 3 1 4 2. தமிழ் தொண்டு என்னும் தொடர் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படிங்கிறது அர்த்தம். திணை வலுவம் விதி. இந்த என் தங்கை வந்தாள் என்று பசுவை குறிப்பிடுவது. தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்வு செய்க. செயற்கை நுண்ணறிவு தலைப்பு குறிப்புகள். இப்ப தலைப்புக்கும் குறிப்புகளுக்கு பொருத்தமான தலைப்புகள் இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் கரெக்ட்.
கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடர் இடம்பெற்ற தொழிற்பெயரும் வினையாளன் பெயரும் பாடல் கேட்டவர். அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. ஃபர்ஸ்ட் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றம் திருப்பதியும் திருத்தணியும். 80 ஃபர்ஸ்ட் 80 முடிஞ்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பாடலடி வினாக்கள். பாடலை படித்து வினாக்கள். செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன்பெயல் தழைய ஊழியும் அவைற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருப்பு வீடும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இழுத்து ஊழியும். தன்பெயல் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த மலை. செந்தி இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. பாடலை இயற்றியவர் கீராந்தையார். பாடல் இடம்பெற்ற நூல் பரிபாடு. அடுத்து பாருங்க. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் மனை கடந்தை சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கடந்தது தமிழ். இப்பாடல் இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டு. பொருத்தமான அணி பார்த்தீங்கன்னா இரட்டை மொழிகள் அணி, இல்லைன்னா சிலேடை அணின்னு கொடுத்துருந்தாலும் அதை போட்டுக்கோங்க. இதுக்கு இப்ப இந்த ஆப்ஷன் வந்து இரட்டை மொழிகள் அணி. தமிழுக்கு இணையாய் பாடலில் பொருத்தப்படுவது கடல். தொழிற்பெயர் அல்லாத சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அணிகலன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆள் முடியுது, ஆள் தள்ள முடியும். அடுத்து நனந்தரை உலகம் வளை நேமியோடு வளமுறி பொறித்த மாதங்கு தடக்கை நீர் சில நிமிர்ந்தமா ஆள் போல பாடியுமல் பணிகடல் பருகி வடநேர்ப்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செயல் எழிலில் பெரும்பெயல் புரிந்த சிறுபுன் மாலை. பாடல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. நனந்தலை உலகம் என்ற சொல்லின் பொருள் அகன்ற உலகம். பாடல் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள் இது அதே மாதிரிதாங்க. ரெண்டாவது இதே மாதிரி வரும். பாடியுமில் கோடு கொண்டு பாருங்க, 2 இருக்குது, இங்கேயும் 2. இது கரெக்டான ஆன்சர். இப்பாடல் இடம்பெற்றுள்ள அளபடை வழகி. அடுத்து பாருங்க. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்திர நோக்கள் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்றும் அவன் தன் அருகுரை இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் பரிந்தினன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கம் வழிபடும் பண்பே. இப்பாடல் இடம்பெற்ற நூல் காசி காண்டம். இலக்கண குறிப்பு உரைத்தல் தொழிற்பெயர். பாடலுக்கு குறிப்பிடும் விருந்தோமல் பண்புகள் 9. பாடலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன். அடுத்தது பாத்தீங்கன்னா வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் திண்மை இல்லையோ நெருங்கரின்மையால் உண்மை இல்லை பொய்யுரை இயலாமையால் வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால். இப்பாடலில் இடம்பெற்ற எதுகை சொற்கள் அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க. உண்மை வெண்மை. மோனை சொற்கள்லாம் முதல் எழுத்து ஒன்றி வரணும் பாருங்க. வன்மை வெண்மை. வா இல்லை சார் இங்க வேறு இருக்குது குறிச்சிக்கலாமான்னா வா வரிசையில வந்துருக்குது. அடுத்து புகழுரை புகழ் கூட்டல் உரை. பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். மாணவர்களே இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தா தான் இருக்கும், ஒரு 20 மினிட்ஸ் வரும். இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விடை குறிப்பு நான் கொடுத்துட்டேன். இதோடைய கொஸ்டின் பேப்பர் இந்த காணொலியுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம டவுன்லோட் பண்ணிடுங்க, மறக்காம பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க மாவட்டத்தில் திருப்பத்தூர் தேர்வு முடிந்தாலும் சரி, வரக்கூடிய திருப்பத்தூர் தேர்வுகளுக்கும் வரக்கூடிய பொதுத் தேர்வுக்கும் இந்த மாதிரி வினாத்தால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்த காணொலியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திருங்க. அது ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. மோர் தென் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இன்னும் பப்ளிக்கு தேவையான நிறைய வீடியோஸ் இருக்குது, வந்துட்டே கொடுத்துட்டே இருக்கிறேன். நம்மளுடைய குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க மாவட்டத்தில் நடந்து முடிஞ்சா அந்த வினாத்தால வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஏற்கனவே மாவட்டத்துல இருந்து அனுப்பிச்சு வைக்கிறீங்க, அதற்கான கீயை வந்து ரெடி பண்றோம். சேலம் மாவட்டத்துல நாளைக்கு 2ஆம் திருப்பதி நடக்குது. அதனால நேற்று அனுப்பப்பட்ட அந்த கீ விடைக்குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா வினாத்தாளுக்கான விடைக்குறிப்பு ஒரு 2 நாள் தள்ளி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். மறக்காம நம்ம வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம்.